அருமையானவர்களே, ஈமான் கொண்ட நம்மை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிற வசனங்களிலே ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நல்லவர்களுடன் நீங்கள் இருங்கள் என்பதாக சூரத்து தௌபாவினுடைய 119வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ஒருவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான். எனவே நண்பனாக எவனை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவன் சிந்தித்து செயல்படட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அபுதாவுதில் 4833வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நட்பு ஒரு காற்று மாதிரி, அது இருப்பது நமக்கு தெரியாது, ஆனால் அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்றான் ஒரு கவிஞன். ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் இந்த நட்புதான் தீர்மானிக்கிறது. நல்லொழுக்கமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தீய நண்பர்களின் சகவாசத்தினால் ஒழுக்கங்கெட்டவனாக மாறிவிடுவதுண்டு. படுமோசமான குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நல்ல நண்பர்களின் சகவாசத்தினால் ஒழுக்க சீலனாக மாறிவிடுவதும் உண்டு. பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று கூறுவார்கள். நாம் பழகும் நண்பர்களை பொறுத்து நமது நிலை மாறுகிறது. எனவே நம்முடைய ஈருலக வாழ்க்கை சிறப்புடன் விளங்க வேண்டுமானால் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம், அத்தர் வியாபாரியோடு ஒருவன் நட்பில் இருக்கும் போது அவன் அதை பூசிக்கொள்ளாவிட்டாலும் அந்த அத்தரின் வாடை அவனிடத்திலே இருக்கும். ஒரு நெருப்பு கொல்லனிடத்தில் நட்பில் இருக்கும் போது அந்த கரியை அவன் அள்ளி பூசிக்கொள்ளாவிட்டாலும் அவன் வெளியில் வரும்போது புகையோடு வருவான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். Tell me about your friend, I am talking about you என்றான் ஒரு மேலை நாட்டு அறிஞன். அருமையானவர்களே, நல்ல நட்புக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில இருந்த இந்த நட்பு உறவு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபியாக ஆனதற்கு பிறகு, இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நட்பு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயத்தில் இருந்தே, நபியாக தன்னை அறிவிப்பதற்கு முன்னால் இருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நல்ல உற்ற நேசர்களாக நண்பர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை, ஈமானை ஆரம்பமாக எடுத்து சொன்ன பொழுது ஆண்களில் முதலாக, நபியே நாயகமே, உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பொய் சொன்னதில்லை, இனியும் நீங்கள் சொல்ல போவதில்லை. நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல் என்பதாக சொல்கிறீர்கள் என்றால் அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அதை உண்மைதான் என்பதாக முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வருகிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அப்பொழுது யாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தார்கள். மக்கத்து காபீர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் தங்களுக்குள். இந்த நேரத்தில் அபூபக்கர் மட்டும் இல்லாமல் போய்விட்டார். எப்பொழுது பார்த்தாலும் அவர்தானே என்னுடைய உற்ற நண்பர், நேசர் என்பதாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை ஆரம்பமாக அவர் ஈமான் கொண்டார், ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரே இரவில் 7 வானங்களுக்கு மேலே சென்று வந்ததாக இந்த முஹம்மது சொல்கிறார். அல்லாஹ்விடத்தில் உரையாடினேன் என்பதாக சொல்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. முதலில் அந்த அபூபக்கர் வரட்டும், அவரிடத்தில் நாம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்பதாக அந்த மக்கத்து காபிர்களுடைய அந்த தலைவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற அந்த செய்தியை அறிந்த போது அந்த ஊரினுடைய எல்லைக்கே சென்று விட்டார்கள். அந்த மக்கத்து காபிர்கள் மிஅராஜுக்கு தான் சென்று வந்ததை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்வதற்கு முன்னாலேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த மிஅராஜை குறித்த அந்த செய்தியை சொன்னது அந்த மக்கத்து காபிர்கள், அந்த தலைவர்கள் தான். அபூபக்கரே, நீங்க என்னமோ அந்த முஹம்மது என்னுடைய உற்ற நேசர், நண்பர் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அவர் அல்லாஹ்வினுடைய ரசூல் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது என்ன சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் தெரியுமா? ஒரே இரவில் 7 வானத்துக்கு மேல போனாராம், அல்லாஹ்விடத்தில் உரையாடினாராம், சுவனத்தையும் நரகத்தையும் கண்டு வந்தாராம், பைத்துல் மக்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று கேலியாக கிண்டலாக பேசிய போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்கத்து காபிர்களிடத்தில் கேட்ட ஒரே வார்த்தை, இதை முஹம்மதே சொன்னார்களா? இது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நான் ஒரே இரவில் நான் 7 வானத்திற்கு மேலே சென்று வந்தேன் என்பதாக சொன்னார்களா என்று கேட்கிற போது, ஆம், அவர்தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த மக்கத்து காபிர்கள் சொன்ன அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நண்பர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட, ஒரு தடவை கூட பொய்யுரைத்ததில்லை, அவர் எப்பொழுதும் பொய்யுரைக்க மாட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இதை சொன்னார்கள் என்று சொன்னால் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜை நபி சொல்லாமலேயே அந்த மக்கத்து காபிர்கள் சொன்ன அந்த நேரத்திலேயே அதை உண்மைப்படுத்தினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். எனவேதான் அது நாள் வரைக்கும் அபூபக்கர் என்று மட்டும் இருந்த அந்த பெயர் எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜை அவர்கள் உண்மைப்படுத்தினார்களோ அந்த கணத்தில் இருந்துதான் அவர்களுக்கு சித்தீக் உண்மைப்படுத்தியவர் என்கிற பெயர் வந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நண்பர்கள் என்று சொன்னால் நல்ல நண்பர்களுக்கான அடையாளம் நம்பிக்கை வேண்டும், உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல நண்பர்களுக்கு உதாரணமாக இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அபூபக்கரே, எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ்வினுடைய உத்தரவு வரலாம், நான் உங்களை என்னோடு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறேன், எனவே நீங்கள் தயாராக இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள். என்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அன்றிலிருந்து எப்பொழுது செல்லலாம் என்கிற ஆவலோடு ஏக்கத்தோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்ப்போடு இருக்க ஆரம்பித்தார்கள். அதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனிப்பதற்காக ஒட்டகத்தை தயார் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உத்தரவு வருகிறது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சென்றால் இரவு நேரத்தில் செல்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு தாளிடாமல் திறந்தே வைக்கப்பட்டிருந்தது.
இப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன அபூபக்கரே, வீட்டினுடைய கதவை நான் தட்ட வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்றைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்தால் ஹிஜ்ரத் பயணம் நாம் செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் எனக்கு சொன்னீர்களோ, அன்றிலிருந்து நான் என்னுடைய வீட்டின் கதவை தாழிடவில்லை, நான் திறந்தே வைத்திருக்கிறேன் உங்களுடைய வரவுக்காக. என்னுடைய நண்பர், நீங்கள் என்னுடைய வீட்டினுடைய வாசலில் வந்து நின்று விடக்கூடாது, நீங்கள் எனக்காக காத்திருக்க கூடாது, என்னுடைய வீட்டின் கதவை நீங்கள் தட்டிவிடக் கூடாது. எனவே நீங்கள் வீட்டிற்கு உள்ளே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய வரவை எதிர்பார்த்து நான் கதவை திறந்தே வைத்திருக்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் சௌரினுடைய குகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சௌர் குகையில் சில ஓட்டைகள் இருக்கிறது, அதையெல்லாம் அடைக்கிறார்கள் துணிகளை கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு எந்த விதமான சாதனமும் அவர்களிடத்தில் இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஓட்டையை, அதிலிருந்து எதுவும் விஷஜந்துகள் வந்துவிடக் கூடாது என்கிற கருத்தில் தன்னுடைய காலை கொண்டு அதை அடைத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு களைப்பாக இருக்கிறது. சிரமத்தோடு வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சௌர் குகையில் வந்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பரினுடைய மடியில் தலை வைத்து படுத்தவர்கள் அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள். அந்த ஓட்டையில் இருந்த ஒரு விஷ ஜந்து பாம்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலை தீண்டியது, கொத்தியது. அவர்களால் வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எங்கே காலை அசைத்தால், நாம் பதறினால், தன்னுடைய மடியில் படுத்திருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் கலைந்து விடுமோ என்பதாக சொல்லி அந்த வலியெல்லாம் தாங்கி நின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்துல அவர்களால் வலியை தாங்க முடியல. அந்த வலியின் ரணத்தின் காரணத்தினால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த கண்ணீர் துளி மடியில் படுத்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் வந்து படுகிறது. எழுந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் அபூபக்கரே, தோழரே, நண்பரே, எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஏதோ விஷ ஜந்து என்னுடைய காலை தீண்டி விட்டது, உடனே நீங்கள் என்னை எழுப்பி இருக்கலாமே, ஏன் எப்படி செய்தீர்கள் என்று கேட்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்களே களைப்பாக இருக்கிறீர்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் எழுந்து எவ்வளவு வலியை வேண்டுமானாலும் நான் தாங்கிக் கொள்வேன், அதனால் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, உங்களுடைய தூக்கம் விட்டுவிடக் கூடாது அல்லவா, அதனால் தான் என்னுடைய காலை அசைக்காமல் நான் உங்களை எழுப்பாமல் இருந்தேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், தன்னுடைய உயிரை விட மேலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூக்கத்தை மதித்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உயிர் கொடுப்பான் தோழன் என்பதாக பேசுவார்கள், சொல்லுவார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூக்கம் கலைந்து விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரையே விடுவதற்கு தயாரானவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த சாஹிபி அலல் ஹவுல் வ சாஹிபி ஃபில் கார். அபூபக்கரே, குகையில் எப்படி நீங்கள் எனக்கு உற்ற துணைவராக, நண்பராக, தோழராக இருந்தீர்களோ, அதே போல நாளை மறுமையிலே தாகம் தாகம் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் தகித்து நிற்கிற அந்த சமயத்தில் என்னுடைய உம்மத்துகளினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் ஹவுல் கௌசருடைய அந்த தடாகத்திற்கு பக்கத்திலே நீர் புகட்டுவதற்காக நான் நிற்பேன். அப்படி நிற்கிற போது இந்த சௌரினுடைய குகையில் எப்படி எனக்கு உற்ற துணையாக, நண்பராக நீங்கள் இருந்தீர்களோ, அதே போல நான் அந்த தடாகத்திற்கு அருகாமையில் இருக்கிற போது எனக்கு துணையாக, எனக்கு நண்பராக, எனக்கு தோழராக அபூபக்கரே நீங்கள் நிற்பீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த
உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் கூட நீங்கள் தான் எனக்கு தோழர் நண்பர் என்பதை இந்த சமூகத்திற்கு சுட்டிக்காட்டினார்கள், உணர்த்தினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, உண்மையான நட்பை பற்றி குறிப்பிடும் போது உடுக்கை இழந்தவன் கைபோல இடுக்கண் களைவதாம் நட்பு என்பதாக சொல்வார்கள். அதாவது தன்னுடைய ஆடை விலகும் போது கை விரைந்து சென்று ஆடையை பிடித்து மானத்தை காப்பாற்றுவதை போல நண்பன் கஷ்டப்படும் போது விரைந்து சென்று கஷ்டத்திலிருந்து அவனை விடுவிப்பவனே உண்மையான நண்பன் என்பது அதனுடைய பொருள் அர்த்தம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கினால், அவர்களுக்கு ஏதாவது கவலை என்றால், நபியினுடைய கண்களில் கண்ணீரை பார்த்தால் தோழர் நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. பத்ரினுடைய யுத்தக்களம், இங்கே 313 நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், எதிரிகள் 1000 பேர் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரினுடைய யுத்தக்களம் நடைபெறுவதற்கு முன்னால் இரவு நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்கச் செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூரைக்குள் சென்றார்கள். சென்றவர்கள் சஜ்தாவில் வீழ்ந்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு. யா அல்லாஹ், நித்திய ஜீவனே, உயிரோடு ஹயாத்தாக இருப்பவனே, எங்களுக்கு நீ உதவியை செய். யா அல்லாஹ், நீ உதவாவிட்டால், ரஹ்மத் செய்யாவிட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்களே, நாங்கள் சிறிய கூட்டமாக இருக்கிறோமே என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் கிடந்து அழுதார்கள், மன்றாடினார்கள். இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூடாரத்திற்குள் சென்று பார்க்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவில் இருந்து மன்றாடி இந்த சமூக மக்களுக்காக இந்த போரிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணீரை, அழுகை, அந்த மன்றாட்டத்தை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நண்பரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து உலுக்கினார்கள். நபியே போதும், நபியே போதும், எதற்காக இவ்வளவு அழுகிறீர்கள்? ஏன் இப்படி மன்றாடுகிறீர்கள்? அல்லாஹ் நம்மின் பக்கம் இருக்கிறான், நான் ஹக்கிலே இருக்கிறோம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா வெற்றியை தருவார். நபியே, உங்களுடைய உயிரையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. நபியே போதும், நபியே நிறுத்துங்கள், உங்களுடைய பிரார்த்தனையை, மன்றாட்டத்தை, அழுகையை நிறுத்துங்கள் என்பதாக நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழுகையை, மன்றாட்டத்தை பார்க்க முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாத அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்து ஒழுக்கினார்கள். அதற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். மக்களுக்கு நாளைய தினம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற அந்த சுப செய்தியை சொன்னார்கள் என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் சொன்னார்கள், இன்ன மின் அமனின் நாஸி அலைய ஃபீ சுஹபத்திஹி வ மாலிஹி அபூபக்கர், நட்பாலும் உறவாலும் பொருளாலும் எனக்கு அதிகம் உதவி செய்தவர் அபூபக்கர் தான் என்பதாக சொன்னார்கள். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். ஆனால் என்னுடைய தோழர், உற்ற நண்பர் அபூபக்கருக்கு என்னால் இந்த உலகத்தில் எந்த பிரதி உபகாரமும் செய்துவிட முடியாது. நான் ஒன்று செய்தால், பிரதி உபகாரம் செய்தால் உடனேயே வேறொரு உதவியை எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாளை மறுமையில் அவருக்காக நான் பிரதி உபகாரம் செய்வேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த அந்த நேசம் என்பது அது சாதாரணமானதல்ல. ஒரு கட்டத்திலே மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுடைய பல வாசல்கள் இருக்கிறது, அதையெல்லாம் அடைக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள் வருகிற வாசல்கள் அனைத்தையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். ஆனால் என்னுடைய தோழர், உற்ற நண்பர் அபூபக்கர் சித்தீக் அவர் தொழுகைக்காக வருகிற இந்த வாசல் இருக்கிறது, இதை மாத்திரம் நீங்கள் அடைக்க கூடாது என்பதாக கட்டளையிட்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாபு அபூபக்கர் என்கிற அந்த வாசல் இன்றைக்கும் அது திறந்துதான் இருக்கிறது, கியாமத் நாள் வரைக்கும் திறந்துதான் இருக்கும். இதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது வெளிப்படுத்திய நேசத்தின் வெளிப்பாடு. அருமையானவர்களே, இன்றைய நாள் ரபீஉல் அவ்வல் 12. இந்த நாளில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். உயிருக்கு உயிராக, தன்னுடைய உயிரினும் மேலாக அந்த நபித்தோழர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நட்பு வைத்திருந்தார்கள், நேசித்தார்கள் என்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த வஃபாத்தான அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்களினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்நாளில் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள் என்று சொன்னால் இன்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகை தந்தார்களோ அந்த நாள் தான் எங்களுடைய வாழ்நாளிலேயே மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதாக சொன்னார்கள். எங்களுடைய வாழ்நாளிலேயே கருப்பு தினம் என்றால், எங்களுடைய வாழ்நாளிலேயே எங்களுக்கு துச்சமான ஒரு நாள் என்றால், இன்றைய தினத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்களோ அந்த நாள் தான் எங்களுடைய வாழ்நாளின் கருப்பு நாள், எங்களுடைய வாழ்நாளின் துக்க நாள் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்தினுடைய செய்தி அந்த சஹாபாக்கள் கேள்விப்பட்ட போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபியினுடைய வஃபாத்தின் செய்தியை கேட்டபோது அவர்களுடைய கால்கள் செயலிழந்து போனது, இருந்த இடத்தில் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயிலிருந்து பேச்சு வரவில்லை, மௌனியாக ஆகி போனார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களினுடைய நிலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்களா? இல்லை இல்லை, இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி தூர் சினாய் மலைக்கு சென்றார்களோ அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருப்பார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டு வருவார்கள், எழுந்து வருவார்கள் என்றெல்லாம் சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். மிஅராஜுக்கு நபி சென்றிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபிக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது, வஹி வருகிற நேரத்தில் நபி இப்படித்தான் அமைதியாக இருப்பார்கள் என்றெல்லாம் சில சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசி நிற்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கைகளில் வாளை ஏந்தியவராக அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறார். யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதாக சொன்னால் அவர்களுடைய தலையை நான் வெட்டி விடுவேன் என்பதாக சொல்லி திரிகிறார். எப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் நபியினுடைய சகவாசத்தை நட்பை பெறுவதற்கு முன்னால் காபீராக இருக்கிற போது ஒரு 100 செந்நிற ஒட்டகைகளுக்காக வேண்டி அந்த நபியினுடைய தலையை கொய்து வருகிறேன் என்று வாளேந்தி சென்ற அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்பொழுது வாளேந்தி அலைந்து கொண்டிருக்கிறார். யாராவது ரசூலுல்லாஹ்வை வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதாக சொன்னால் அவர்களுடைய தலையை எடுத்து விடுவேன் என்பதாக சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் தான் மக்கள் எல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற போது வெளியூருக்கு சென்றிருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பூத உடலை, பூமான் நபியினுடைய அந்த உடலை பார்ப்பதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் கீழே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிற போது இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள்.
தன்னுடைய தோழர்களில் யார் வந்தாலும் படுத்துக் கொண்டிருந்து பேசுகிற பழக்கமுடையவர்கள் அல்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நபி தோழரும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்மூடி பார்த்ததில்லை. அவர்கள் எவ்வளவு கடைநிலையில் இருக்கிற நபி தோழராக இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் தான் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து ஓடோடி சென்று வாருங்கள் தோழர்களே, வாருங்கள் தோழரே என்பதாக அழைத்து அமர வைக்கக்கூடிய பண்பாளர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் தன்னுடைய தோழர் உற்ற நண்பர் அபூபக்கர் வருகிறார் என்று சொன்னால் என்னுடைய நண்பர் வருகிறார், தோழர் வருகிறார் என்பதாக சொல்லி இன்முகத்தோடு சந்தோஷமாக வரவேற்கிற பழக்கமுடையவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழக்கத்திற்கு மாற்றமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அசைவற்று கிடக்கிறது. இந்த நாள் வரைக்கும் கண்மூடி பார்த்திராத அந்த சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்மூடி பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவர்கள் தன்னுடைய தோழர் உற்ற நேசர் அல்லவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் எவ்வளவோ காலகட்டங்களை சிறு வயதிலிருந்து அவர்கள் இதுநாள் வரைக்கும் அவர்களோடு தன்னுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துக்கங்கள் இன்பங்கள் எல்லா நிலைகளும் முற்ற துணையாக பாதுகாவலராக இருந்தவர் அல்லவா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அசைவற்று கிடக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் உடலில் கை வைத்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள். பி அபி அன்த உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நபியே என்பதாக சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், திபுத ஹய்ய வ மய்யிதா, திபுத ஹய்ய வ மய்யிதா, நீங்கள் ஹயாத்தாக இருக்கிற போதும் மனமாக அழகாகத்தான் இருந்தீர்கள் நபியே, நீங்கள் வஃபாத்தாகி விட்டீர்கள், இப்பொழுதும் அழகாகத்தான் இருக்கிறீர்கள், மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதாக தன்னுடைய நேசர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களினுடைய அந்த சஹாபா தோழர்களுடைய நிலையெல்லாம் பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இடத்தை விட்டு எழவில்லை. அவர்களுக்கு போய் ஆறுதல் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் தன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அந்த கனமும் வலியும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே இருக்கும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய நண்பர் தன்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு மிகச்சிறந்த பொறுப்பை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை பார்த்தால் வாளை ஏந்தி கொண்டு யாராவது ரசூலை வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதாக சொன்னால் தலையை கொய்து விடுவேன் என்பதாக சொல்லி நிற்கிறார். ஒவ்வொரு சஹாபாக்களும் அப்படியே பிதட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நபி என்ன ஆனார்களோ என்று. சில சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு ஒரு சஹாபி சொன்னார், யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தே துஆ செய்தார், யா அல்லாஹ், நபியை பார்க்க முடியாது என்று சொன்னால் நபியை இந்த ஒளியை பார்க்காத இந்த கண்கள், இந்த கண்ணினுடைய பார்வை எனக்கு தேவையில்லையா அல்லாஹ், என்னுடைய கண்ணினுடைய பார்வை எடுத்து விடு என்பதாக துஆ செய்தார். அதோடு அவருடைய கண் பார்வை பறிபோனது என்பது வரலாறு. ஒரு கிராமவாசிக்கு சொல்லப்படுகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி. அதை கேள்விப்பட்ட உடனேயே இனி அந்த ரசூலை, அல்லாஹ்வின் தூதரை என்னால் பார்க்க முடியாது என்று சொன்னால் அப்படிப்பட்ட இந்த கண் வேற எதையும் பார்ப்பதற்கு எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லி அந்த இரண்டு கண்களையும் பிடுங்கி எறிந்தார் என்கிறது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவதானித்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். ஒரு உயரமான இடத்திலே ஏறி நின்றார்கள்.
மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹம்துகளாத் சொன்னதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள், அலாமன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவரை நீங்கள் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி இருந்தால் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், இறந்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி இருந்தால் ஃபஇன்ன அல்லாஹ் ஹய்ய லா யமூத், அவன் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரசூல் தான். இதற்கு முன்னாலும் பல ரசூல்மார்கள் வந்தார்கள். அந்த நபி மௌத்தாகி விட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டால் இந்த மார்க்கத்தை விட்டும் திரும்பி நீங்கள் சென்று விடுவீர்களா என்பதாக அந்த சஹாபாக்களை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட போதுதான் அந்த சஹாபாக்களுக்கு உணர்வு வந்தது, வெளிப்படைந்தார்கள். அப்படியானால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் தான், அல்லாஹ் அல்ல. இது நாள் வரைக்கும் நாம் அல்லாஹ்வை தான் வணங்கினோமே தவிர அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கவில்லை. அப்படியானால் அவர்களுக்கும் மரணம் இருக்கிறது, நமக்கும் மரணம் இருக்கிறது. அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்த போது அவர்கள் வெளிப்படைந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கையில் இருந்த வாளை கீழே போட்டார்கள், மூர்ச்சையாகி கீழே விழுந்தார்கள் என்பது வரலாறு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அன்றைய தினத்தில் மட்டும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் என்னை வெளிப்படைய செய்யவில்லை என்று சொன்னால் நான் வழிகேட்டில் போயிருப்பேனே என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உற்ற நேசர் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கான பணியை இந்த உலகத்தில் ஏராளமான பணியை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். நண்பர் சென்றதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்பதாக நாம் இருந்துவிடக் கூடாது. அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை எடுத்து நடத்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் என்பது அவருடைய வஃபாத்தோடு முடிந்துவிடக் கூடாது, கியாமத்து நாள் வரைக்கும் தொடர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு பேசினார்கள், வெளிப்படைய செய்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தோடு இந்த மார்க்கம் முடிந்து விடாமல் இன்று வரைக்கும் இல்லை கியாமத் நாள் வரைக்கும் தொடர இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று சொன்னால் நல்ல நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான். நாம் இந்த உலகத்தில் யாரோடு நட்பு பாராட்டுகிறோமோ, நேசம் வைத்திருக்கிறோமோ, அவர்களோடு தான் நாளை மறுமையிலே இருப்போம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நல்லவர்களோடு நாம் நட்பு பாராட்டுகிற போது நாளை மறுமையில் சுவனத்தில் அந்த நல்லவர்களோடு இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நாம் நரகத்திற்கு செல்கிற ஒரு நிலை வந்தாலும் கூட நாம் பழகிய இந்த உலகத்தில் வாழுகிற போது பழகிய அந்த நல்ல நண்பன் இல்லை நான் சுவனம் செல்ல வேண்டுமானால் என்னுடைய உற்ற நண்பர், என்னுடைய நேசர் அவரும் சுவனத்திற்கு வர வேண்டும் என்பதாக நமக்காக சிபாரிசு செய்து நம்மை நல்ல நண்பர் இழுத்து செல்வார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்று சொன்னால் நல்லவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். தீய மிக மோசமானவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்கிற போது அது நாளை மறுமையில் நமக்கு கைசேதத்தை கொண்டு வந்துவிடும். நாம் இந்த உலகத்தில் கெட்டவர்களோடு மிக மோசமானவர்களோடு நட்பு வைத்துக் கொள்கிற போது அவர்கள் எந்த நரகத்திற்கு செல்கிறார்களோ அதே நரகத்திற்கு நம்மையும் இழுத்து சென்று விடுவார்கள் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற செய்தியாக இருக்கிறது என்கிற போது நட்பு வைக்கிற விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நல்ல நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான். நல்லவர்களோடு நட்பு வைத்துக் கொள்வோம், இருலகிலும் வெற்றி பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.